புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு டெரானோ, அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒரு எஸ்யூவி டைப்பில் வண்டி வேணும்னா தாராளமாக இந்த டெரானோ ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஒரு Volkswagen ஜெட்டாங்கண்ணா. இது ஹைலைன் வேரியன்ட் டீசலில். ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, திருப்பூர் ஸ்டேஷன் வண்டிங்கண்ணா. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸுங்கண்ணா. 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கில் ஒரு எஸ்யூவி வேணும்னா தாராளமாக இந்த டஸ்டர் ட்ரை பண்ணலாம்னா. நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில் வழியில ஜெயம் கார்ஸ் வந்திருக்கோம். இந்த ஜெயம் கார்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக என்னென்ன கார் காமிக்க போறாங்க தெரியல. ஏகப்பட்ட கார் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இங்கேயும் கார் இருக்குது, உள்ளேயும் கார் இருக்குது. மொத்தம் எத்தனை கார் பார்க்க போறோம் நமக்கு தெரியலங்க. இந்த வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோல தீபாவளி ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. நம்ம கன்சல்டிங் வரக்கூடிய லொகேஷன் சொல்லுங்க. அப்படியே நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்னா, திருப்பூர்ல தாராபுரம் ரோடுங்க. தாராபுரம் ரோட்ல கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மெயின்ல எங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல மெயின் ரோடு 100 மீட்டருக்குள்ள அவ்வளவுதான். ஆமாங்க. ஓகேங்க. நம்ம இந்த கன்சல்ட்ல நம்ம வந்து என்னென்ன கார் பார்க்க வேண்டியிருக்கு? நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி வண்டி கொண்டு வந்திருக்கோம், பென்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நான் ஆவரேஜா ஒரு 2 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 7-8 லட்ச ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் வண்டி கொண்டு வந்திருக்கோம். தீபாவளி வந்துட்டாலே எல்லாரும் ஆஃபர்னு போயிருவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நீங்க என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? நம்ம காரோட பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நெகோஷியல் ப்ரைஸ்லாம் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வண்டி 100 பார்ட்ஸ், கிளட்ச், ஏசி எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் விலாகர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸோ வண்டி நம்ம தீபாவளி வரைக்கும் வண்டி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வண்டி ஃபியூல் வந்து ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துடலாம். டீசலா இருந்தாலும் பெட்ரோல் இருந்தாலும் ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். தீபாவளி வரைக்கும் இந்த ஆப்ஷன், தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துடலாம். தீபாவளி ஆஃபர் கொடுத்துட்டாரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீ ஜெயம் கார்ஸ் வாங்க. நீங்க வெளியூர்ல இருந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்க டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. டீசலா இருந்தாலும் சரி, பெட்ரோலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா கார் தரமான கார் வச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் லோன் பண்ணி கிடைக்கிறீங்க அப்படி? ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014 மாடலுக்கு மேல இருக்கிற வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த ஏரியாவில் இருந்தாலும் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ பிலோ 14 கீழே இருக்கிற மாடலுக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க. ஸோ அது போக வந்து பார்த்தா நம்ம ஆஃபீஸ் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தாங்கரையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஏரியாவிலையும் ஊத்தாங்கரை, ஸோ கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஏரியாவில் மட்டும் அந்த ஏரியாவில். சூப்பர் சூப்பர். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எல்லா காருமே பார்க்க போறோம். மொத்தம் நிறைய கார் இருக்கு. எத்தனை கார் பார்க்க போறோம் தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டட்சன் கோ பார்க்க போறோம்னா, இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டென்ட், ஸ்கிராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. டயர்லாம் எந்த கண்டிஷன் இருக்கு? டயர் எல்லாமே 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. ஓகே. பாடி லைனும் தெளிவா இருக்கும். சூப்பரா. டென்ட், ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்தியா எப்படி இருக்குதுங்க? இந்தியன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடா போட்டுருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, ஓகே, ஸோ எல்லாமே இன்பில் பண்ணியிருக்காங்க. வண்டி தெளிவா இருக்கும். எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு லேட்டஸ்ட் வேணும் அப்படின்னா தாராளமா டட்சன் கோ ட்ரை பண்ணலாங்கண்ணா. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,85,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்ல, நேர்ல வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் பண்ண எவ்வளவு போலாங்க? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ற எல்லா வண்டிக்கும் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம். டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஹூண்டாய் இயான்னா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அது 63,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. வண்டியில டென்ட், ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இந்த வண்டியிலும் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்க. வண்டி ஜஸ்ட் நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ டாப் டு பாட்டம் பாருங்க, வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். புது வண்டி மாதிரி நிக்குதுங்க. ஆமாங்கண்ணா, எந்த வேலையுமே இல்லைங்கண்ணா, நீட்டா இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்து அப்படியே ரன்னிங்ல போயிட்டு இருக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு சின்ன வண்டி வேணும்ன்றவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மைலேஜும் கொடுக்கலாம். ஒரு 18 வரையும் மைலேஜும் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த பெட்ரோல் வண்டிங்களா? என்னங்க பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் தான், பியூர் பெட்ரோலுங்க. ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா, ஏசி சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஓகே. செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? ஆனால் இது 2012 மாடல், செகண்ட் ஓனர்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,29,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா, 2014 மாடல், சிங்கிள் ஓனர்னா, டைட்டானியம் வேரியன்ட் டீசல்ல டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். 22 வரைக்கும் சாலிடாக மைலேஜும் கிடைக்குங்கண்ணா. பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும், ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா. அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க. எல்லா வண்டியுமே தெளிவாக வச்சிருக்குது. வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஓகே. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு செடான் வெஹிக்கிள்ங்கண்ணா. நல்லா நீட்டாக இருக்கு வண்டி. சென்னை வண்டிங்களா? ஆமாங்கண்ணா. சூப்பர். ஸோ வண்டி எந்த ஒரு ரஸ்ட்டு அந்த மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுன்னா, வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டி எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? நான் 2014 மாடல் டைட்டானியம் வேரியன்ட்னா, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,10,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு செவர்லெட் சைல்னா, எல்டி வேரியன்ட் பெட்ரோல்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள்னா. பெட்ரோலுங்களா? ஸோ பெட்ரோலில் டாப் வேரியண்ட்டுங்க. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி எதுவுமே இல்லைனா, டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்க, ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா இன்டீரியர்லாம். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. கட் மேட், ஃப்ளோர் மேட் எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக ஜம்முன்னு இருக்குன்னா, ரொம்ப நீட்டாக இருக்குண்ணா வண்டி. புது வண்டி மாதிரி இன்னைக்கு எல்லா வண்டியும். ஆமாங்க. ஓகே. ஸோ எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, அப்படியே எடுத்து கஸ்டமர் ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆயில் சர்வீஸும் பண்ணா எதுவுமே மேக்ஸிமம் பண்ண மாதிரி வேண்டியது இல்லைன்னா, எல்லாமே கிளீனா இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி எல்லா வண்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இது என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனா இது 2016 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்ல, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு Volkswagen ஜெட்டாங்னா, இது ஹைலைன் வேரியன்ட் டீசல்ல. ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா, திருப்பூர் ஸ்டேஷன் வண்டிங்கண்ணா. ஃபேன்சி நம்பர், ஃபேன்சி நம்பர் 666 வண்டி நம்பர். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் ஜெட்டா வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு லக்ஸரி செடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம் நான் ஜெட்டா பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்க. சீட்டு, மிரர் எல்லாமே எலக்ட்ரானிக் டைப்பில் வந்துருங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். வண்டியில் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா, டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷனாக தான் இருக்கும். எந்த வண்டி எடுத்தாலும் எந்த வேலையும் இல்லை. ஆமாங்கண்ணா. இந்த வண்டி என்ன ரேட் கொடுக்கும்? மேஜர் ஒர்க் எந்த ஒர்க்கும் இருக்காதுன்னா, வண்டி எடுத்தால் நம்ம அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் நான் வண்டி வச்சுட்டு இருப்போம். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 5,45,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் இல்ல, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தா திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு மெர்சிடிஸ் பென்ஸுங்கனா, 2013 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 89,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஸோ ஒரு பி கிளாஸ் வேரியன்ட்டுங்கண்ணா, பெட்ரோல்ல 83,000 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. ஸோ வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. அட்டகாசமாக இருக்கு வண்டி. ஆமாம், 7 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஸோ பனாரமிக் சன்ரூஃபோட இருக்குங்கண்ணா. சூப்பருங்க. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வண்டி இருக்கு. சூப்பர். ஸோ பென்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதுவும் லோ மைலேஜ் ஓடின வண்டி, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா. பெட்ரோல் டீசல் வண்டி? பெட்ரோல்னா. பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனால் இந்த பென்ஸ்க்கு வந்து நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6,99,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு நிசான் கிக்ஸுங்கண்ணா, இது 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. ஸோ டீசல் வேரியன்ட்னா, 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ எக்ஸ்பி டாப் மாடல் வண்டிங்கண்ணா, 110 PS. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் 80% பட்டன் இருக்குண்ணா. பாடி லைன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருக்கேன். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்லா அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க, எந்த இதுவும் கிடையாது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரையும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். 18 கிடைக்குங்களா? ஆமாங்க.
சூப்பருங்க. ஸோ ஒரு 7 இன்ச் நான் பெரிய வண்டிங்க, நல்ல டயர் பாயிண்ட்ல பாருங்க 7 இன்ச் டைமண்ட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இந்த வண்டி ஆப்ஷனோட வந்துடும். வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் நான் வண்டி இருக்குங்கண்ணா. இந்த வண்டி என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்க? ஆனால் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 6,49,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பருங்க. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக்கில் ஒரு எஸ்யூவி வேணும்னா தாராளமாக இந்த டஸ்டர் ட்ரை பண்ணலாம்னா, இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாதுங்கண்ணா. க்ளீனாக வண்டி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாடியிலும் சரி, இன்ஜின், ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு 110 PS டாப் மாடல் வண்டி. 7 சீட்டுங்களா? 5 சீட்டருங்கண்ணா. 5 seater. எஸ்யூவி வண்டிங்கண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஓகே. ஸோ ஒரு 110 PSல ஆட்டோமேட்டிக் வேணும், டஸ்டர் வேணும் சொல்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு சரிங்க. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளர்ச்சி, ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது. டயருமே 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி வச்சிருக்கோம். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 5,35,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஆல் நியூ ஃபியஸ்டாங்கண்ணா, ட்ரெண்ட் வேரியன்ட். ஸோ 2011க்கு 12 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ 11 மாதிரி தெரியாதுங்கண்ணா மாடல். டயர் புது டயருங்களா? ஆனால் 4 டயரும் ஒரு 70 to 80% பட்டன் இருக்குங்க. வண்டி பாடியிலலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு லக்ஸரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா. சூப்பராக இருக்கும் வண்டி. இண்டியக்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். இண்டியர் பாருங்கண்ணா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாதுன்னா, வண்டி க்ளீனாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்க? நான் 2011க்கு 12 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,30,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் எல்லாம் நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு Volkswagen Bentoங்கண்ணா. இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஹைலைன் வேரியன்ட்னா, டீசலில் டாப் மாடல் வண்டிங்கண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கும். ஸோ வண்டி 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்க? 2013 மாடல் சிங்கிள் ஓனர்னா, அது லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்னா, டீசல் வெஹிக்கிள், நல்ல மைலேஜ் கொடுக்கணும். 22 வரையுமே மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,89,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2,00,000 ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஃபோர்டு அஸ்பைர்னா, இது 2018 மாடல் டைட்டானியம் வேரியன்ட்னா, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கும். பாடியிலும் தெளிவாக இருக்குங்கண்ணா. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. மெரூன் கலர் வண்டிங்களது? ஆமாங்கண்ணா. டைட்டானியம் வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. இது டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டுருக்காங்க. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, 4,50,000 ரூபா வரைக்கும் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 3,99,000 தான் கோட் பண்ணுறேன். இதுவும் ஃபிக்ஸட் எல்லாம். இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டுங்கண்ணா. இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 10+ வேரியன்ட்னா, பெட்ரோலில் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, அப் டு டேட் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ மிட் வேரியன்ட் வண்டி. ஸோ பாடி லைனும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ மிட் வேரியன்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா. ஸோ பெரிய ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனாக தான் வண்டி இருக்குது.
ஸோ பெட்ரோல் வண்டின்றதால ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்னா ஒரு எஸ்யூவி டைப்பில் அது மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஈகோ ஸ்போர்ட் நம்ம ட்ரை பண்ணிடலாங்கண்ணா. ரேட் சொல்றீங்க? ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 4,45,000 தான் கோட் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு Volkswagen ஹேமியோங்கண்ணா. இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் ஹைலைன் வேரியன்ட்னா டீசலில். ஸோ 86,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கலருங்கண்ணா வண்டி. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கும். பாடியிலேயும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குண்ணா. ஸோ ஒரு ஹைலைன் வேரியன்ட்ன்றதால ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும்ண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஏர் பேக் எத்தனை வரும்? நான் டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகே. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நம்ம அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. என்ன ரேட் கோட் பண்றீங்க? இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் ஐலைன் டாப் மாடல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,69,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா சிட்டிங்னா ஐவி டெக்னா. ஸோ வி வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள்னா வண்டி 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டினா பெட்ரோலில். ஸோ ஆட்டோமேட்டிக் சடன் வெஹிக்கிள் அதுவும் ஹோண்டா சிட்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ இண்டியும் அப்போ அப்படியே பார்த்துருங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துருங்கண்ணா. ஸோ டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்கண்ணா. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனால் இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,98,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு டட்சன் கோ ப்ளஸ்னா இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 42,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்னா. ஸோ ஒரு டி ஆப்ஷனல் வேரியன்ட்னா, ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா இது. ஸோ வண்டி பாருங்க, பாடியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ஏர் பேக் எத்தனை வருது? ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா, டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா கம்பெனிலே டச் ஸ்க்ரீன் செட் ரிவர்ஸ் கேமராவோட வந்துருங்கண்ணா. ஓகே. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் டைப்பில் வந்துருங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. மேஜரான டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ஸோ 2 டயர் புது டயர்னா 2 டயர் 50% கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லேட்டஸ்ட் வண்டி வேணும்னா டட்சன் கோ ப்ளஸ் ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஆனால் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,85,000 கோட் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. லோன் பண்ண எவ்வளோ போங்க? ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஆல்டோ K10ங்கண்ணா. 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி மேஜராக எதுவும் இல்லைங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கும். பாடியிலேயும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ ஒரு மிடில் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா இது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. 4 பவர் உண்டுங்களா? இல்லை 2 பவர் விண்டோ வந்துடும். 2 வந்துருது. ஆமாங்கண்ணா. சீட் கவர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் மேட்டு, கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. சூப்பருங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஒரு ஆல்டோ K10 வேணுன்றவங்க தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி கரெக்டாக. ஆமாங்கண்ணா. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 தாராளமாக 20 கிடைக்குண்ணா மைலேஜ். பெட்ரோல் வண்டி தானே? பெட்ரோலுங்கண்ணா. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,30,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் பண்ண எவ்வளோ போலாங்க? இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு 2019 சிங்கிள் ஓனர் டட்சன் கோ ப்ளஸ்ங்கண்ணா. 7 சீட்டர் வெஹிக்கிள்னா. ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. இதுவும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ டி ஆப்ஷனல் வேரியன்ட் தான். இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ங்கண்ணா. ஏர் பேக் எத்தனை வருது? ஆனால் டியூல் ஏர் பேக் தாங்கண்ணா. டியூலுங்களா? ஓகே. அப்படியே இன்டீரியர் பார்த்துருங்கண்ணா. சேம் ஒன்று பார்த்தா அதே ஆப்ஷன் தாங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக டட்சன் கோ ப்ளஸ் ட்ரை பண்ணலாங்கண்ணா. மைலேஜும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 18 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்க. 18 வருதுங்களா? ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க?
ஆனால் இது 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,89,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ரெனால்ட் ஸ்கேலாங்கண்ணா RX ஜெட்டுங்கண்ணா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ பாடியிலாம் பாருங்கள் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு டீசல் வண்டிங்கண்ணா, நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கலாம். 22லேருந்து 24 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணலாம். ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்கண்ணா. ஓகே. ரியரில் வந்து ரொம்ப லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்கும். செம்ம ஃபேஸாக இருக்குங்கண்ணா. ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா. அது இல்லாமல் கீழே படுத்துக்கிட்டே போக மாட்டேங்க. லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்லாம் சொல்லலாம். ஸ்கேலா பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டிங்கண்ணா. சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்ணுறீங்க? ஆனால் இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர்னா, அது டாப் மாடல் டீசல் வண்டியில். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ரெனால்ட் கைகர்னா, இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ RX ஜெட் டாப் மாடல் வண்டிங்கண்ணா, டியூல் டன்னில். ஸோ வெறும் 30,000 தான் ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ வண்டியில் ஃபீச்சர்ஸ் சொல்ல வேண்டியதுனா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோடிங்கில் இருக்குண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ங்கண்ணா. பாடியிலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குண்ணா. ஸோ ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ABS வந்துடும், ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா, புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்ட்ரி வந்துருங்கண்ணா. டரசம் வண்டி வண்டி அது புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. வண்டி வெல் மெயின்டென்ட்டுங்கண்ணா. டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா வண்டி. அது டாப் எண்டுங்கண்ணா. ஸோ மேனுவலில் டியூல் டன்னில் டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஏர் பேக் எத்தனை வருது? ஆனால் 4 ஏர் பேக் வந்துடும். 4 வருது. சூப்பருங்க. இந்த வண்டி ரேட் பண்ணுறீங்க? ஆனால் இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 6,49,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. சூப்பர். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு நிசான் டெரானோங்கண்ணா, 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வண்டி 1,38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்ங்கண்ணா. ஸோ வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்கும். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு டெரானோ, அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒரு SUV டைப்பில் வண்டி வேணும்னா தாராளமாக இந்த டெரானோ ட்ரை பண்ணலாங்கண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கில் பவர் விண்டோ வந்துடும்னா, பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏர் பேக் வந்துடும்னா, டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்கண்ணா. பாடியிலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க. ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் தான் இருக்கும். இந்த வண்டி ரேட் சொல்கிறீங்க? ஆனால் இது 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,98,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஒரு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஹோண்டா அமேஸ்ங்கண்ணா, 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வண்டி 1,42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஹெட்லைன் கஸ்டமர் வெஹிக்கிள்னா பார்க்கிங் சேல் வந்திருக்கு. ஹெட்லைட் மட்டும் டேமேஜ் ஆயிருக்குங்கண்ணா. ஆர்டர் கொடுத்துருக்கு, மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. டயரில் எப்படி இருக்குது? நான் 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி மேஜராக எதுவுமே இல்லை. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தானே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி வெஹிக்கிள் நான் லேடி டிரைவிங் பண்ண வண்டிதாங்கண்ணா. ஸோ ஒரு ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துருங்கண்ணா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டாப் மாடலில் இருக்கிற அலாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஓ, எக்ஸ்ட்ரா போட்டு? ஆமாங்க. சூப்பர். ஸோ இது எஸ் வேரியண்ட்டுங்க. அவங்க VX-ல இருக்கிற அலாய்ஸ் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடியிலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்கண்ணா. இன்ஜின் சரி, இன்ஜின் சஸ்பென்ஷன், கிளட்ச், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஹெட்லைட் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கும். அதுவும் புதுசு போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 4,25,000 கோட் பண்ணுறேன். நேரில் வாங்க, ஃபிக்ஸட் இல்லை, கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஸ்விஃப்ட்டுங்கண்ணா, 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2029 வரை FC கரண்ட் பண்ண வண்டிங்கண்ணா. வண்டி 1,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ ஒரு VXi மிடில் வேரியன்ட் வண்டி. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 70% பட்டன் இருக்கும். ஸோ பாடியிலேருந்து தெளிவாக இருக்குண்ணா. அப்படியே இன்டீரியரும் பார்த்துருங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும்னா, பவர் ஸ்டீரிங் வந்துடும், JVC மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா.
வண்டி எடுத்து எந்த ஒர்க் இருக்காது இல்லையா? ஆமாங்கண்ணா. எஃப்சியுமே உங்களுக்கு 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணியாச்சுங்கண்ணா. 29 வரைக்கும். ஆமாங்க, பேப்பரும் கரண்ட்ல தான் இருக்கு. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? நான் இது 2009 மாடல் எஃப்சி கரண்ட் பண்ண வண்டிங்க தான். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,89,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைங்கன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. சூப்பர். மொத்தம் 22 வண்டி பாத்துருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. 22 வண்டி போக மீதி எத்தனை வண்டி நீ வச்சிருக்கீங்க? ஆனா நம்ம திருப்பூர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40 வண்டி இருக்குங்கண்ணா. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால ஒரு 22 வண்டி மட்டும் இந்த அப்டேட்ல பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னொரு அப்டேட் எல்லா வண்டியுமே கொடுத்துடலாங்கண்ணா. திருப்பூர் தவிர வேற எங்க பிரான்ச் வச்சிருக்கீங்க? நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிங்கண்ணா. கிருஷ்ணகிரில இருந்து ஊத்தாங்கரை. ஓகே. ஊத்தாங்கரையில நம்மளோட பிரான்ச் 2 ஆபீஸ் வந்து ஜெயம் கார்ஸ் இருக்குங்க. சூப்பர். இந்த வீடியோல பார்த்தா நம்ம ஒரு 22 வண்டி பார்த்துட்டோம். இந்த 22 வண்டியுமே பார்த்தா அட்டகாசமான வண்டி. எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது. ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நீ இந்த தீபாவளிக்கு இங்கிருந்து நீ கார் எடுத்தீங்கன்னா டீசலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ அது வரைக்கும் பாய்.